அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் அந்த வரிசையில் துலாம் ராசி பலன் பற்றி இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு தொடங்கிருக்கும் புத்தாண்டானது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். பல விதத்தில் வெற்றிகள், பல மாற்றங்கள், பல நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒரு ஆண்டாக கூட இந்த ஆண்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இருக்குது. ஸோ இதில் இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் இவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை, நல்ல மாற்றத்தை இவர்கள் வாழ்க்கை எல்லா விதத்துலேயும் இவருக்கு அமையும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்பொழுது இந்த துலா ராசியில் உச்சம் பெறும் சனி பகவான் இவங்க ராசிக்கு 5ஆம் வீடான கும்பத்தில் இருக்கார். ஸோ கும்பத்துலேருந்து அவர் மீனத்துக்கு போகிறார், 6ஆம் இடம். ஸோ 6ஆம் இடம் அப்படின்னு போச்சு ருணம், ரோகம், சத்ரு அப்படின்னு எதிரிகள் ஸ்தானம் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல போச்சு சனி பகவான் போய் இருக்கிற காலத்தில் இவர்கள் ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும், நேர்மை இதெல்லாம் சிறந்து விளங்குன்னு கூட நம்ம சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு நல்ல பதவி உயர்வுகள் இதெல்லாம் ஸ்பெக்குலேஷன்ஸ், இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன்ஸ் இது கிடைக்கும். அதே மாதிரி இவர்கள் இந்த வம்பு வழக்கு ஏதாவது இருந்தால் கூட இதில் இவங்க வெற்றியை கொள்வார்கள் கூட சொல்லலாம். இவங்ககிட்ட யாரும் எதிர்த்து நிற்கிறவர்களும் பஞ்சாப் பறந்துருவான்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எதிரிகள் குறைவு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரதுனால எதிரிகளின் பயம் இருக்காது இவங்களுக்கு. இவங்களை கண்டு தான் எதிரிகள் ஓடிடுவாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ வம்பு வழக்கு இது இவருக்கு ஒரு சாதகமான பலனை இவர்களுக்கு அளிக்கும் கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தூரதேச பிரயாணங்களில் உத்தியோக விஷயமாக போக வேண்டிய உச்ச காலகட்டம் இந்த சனி பயிற்சியில் இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, உடல் உபாதைகள் அப்பப்போ ஏதாவது ஒன்று டச் பண்ணும். ஸோ அந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புன்னு சொல்லலாம். தொழில் முனைவோருக்கு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். மேலும் பார்த்தா இந்த குரு பகவானோட பயிற்சியும் ஆகிறதுனால இந்த குரு பகவான் இவங்களுக்கு ராசிக்கு 8ல் இருந்த குரு பகவான் ராசிக்கு 9ஆம் பாக்கியஸ்தானத்தில் போகிறார். ஸோ அந்த பாக்கியஸ்தானத்தில் போகிறது மட்டும் இல்லாத அவர் இவங்க ராசியும் பார்க்குற நேரம். ஸோ 5ஆம் பறவை இவங்க ராசியும் பார்க்குறார், 7ஆம் பறவை இவங்க 3ஆம் இடமான வெற்றி முயற்சிகள், வெற்றி உபஜயஸ்தானம் சொல்ல அந்த இடத்தையும் பார்க்குறார். அதுக்கடுத்து 9ஆம் பறவையாக இவங்களை 7ஆம் இடத்தையும் பார்க்குற கலத்தத்தை. ஸோ அப்போ பார்க்கச்சு இவர்களுக்கு பல விதத்தில் இது நன்மையை பயக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ படிப்பு விஷயத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல படிப்பு, கல்விக்கான நல்ல தரம் அமையும், பேஸ்மெண்ட் அமையும் கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த முயற்சிகள், இவங்க செய்யும் முயற்சிகள் எல்லாத்துலேயும் ஒரு வெற்றியை காண்பார்கள் கூட நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு வெற்றிகள் நிறைய இருக்கும். ஒரு சில தடைகள், தாமதங்கள் இருந்தாலும் இவர்களுக்கு சாதகமாகவே இவங்களுக்கு அந்த தடையை மாறும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ 7ஆம் இடத்துல பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்க்கும் கைகூடும் ஒரு ஸ்தானமாகவும் இந்த இடம் அமையும் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு. ஸோ அப்படி பார்க்கச்சு 5 பூர்வீகம், அதுவும் இவங்களுக்கு ஒரு லாபஸ்தானமாக அமையும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். குருவோட பார்வை இருக்கிறதுனால அது ஒரு சிறப்பு அவங்களுக்கு. ஸோ அது மாதிரி இப்போ அதே ஒரு தெய்வீக ஈடுபாடுகள் நிறைய இருக்கும், ஆன்மீக தலயாத்திரைகள் செய்பவர் நிறையா இருப்பாங்க, கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில சமயத்தில் வார்த்தைகளை விட வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்பாங்க. குடும்பத்தால் அனுசரித்து போகிறது ஒரு விதத்தில் இவங்களுக்கு நன்மை கிடக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உறவுகள், உடன்பிறப்புகள் கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்து இறங்கி போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அனுசரித்து போனாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றமே வாழ்க்கையிலும் இருக்கும். ஸோ அதனால் அது அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில சச்சரவுகள் இங்கே ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி இவர்கள் தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும், பேர் புகழ் அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். பூர்வீகத்தில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த குரு அண்டு இது பயிற்சினால ஒரு நல்ல இந்த ஆண்டு முழுதுமே ஒரு ஏற்றம் மே மாதத்துக்கு மேலே ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இவங்க வாழ்க்கையில், ஒரு நல்ல திருப்பம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றிடுவாங்க. ஒரு சிலர் இந்த காதல் இதில் போனால் அதில் ஒரு சில பிரச்சனைகள் இவங்க சந்திப்பாங்க கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தில் இவங்க கவனமாக
கவனமாக இருக்கிறது சிறப்பு. பிரயாணங்கள் போகிறது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் கூட நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு பொதுவாகவே துலா ராசிக்காரர்கள் வந்து எப்படியும் வந்து தராசு சின்னமாக இருக்கிறது இவங்க பேலன்ஸ்டு லைஃப்பாக தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து சந்திரனோட சில காலகட்டம் சந்திரன் இருக்கும் நிலையை பொறுத்து ஒரு சில சமயங்களில் இவங்களுடைய மனசு சஞ்சலத்தில் ஈடுபாட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இவங்க கவனமாக இருந்து நிதானமாக அனுசரித்து போனாங்க அப்படின்னா இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு இவருக்கு நல்ல ஏற்றம் தந்த ஒரு ஆண்டாக இந்த இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்புமிக்க ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு இந்த சனி ராகு பயிற்சி, சனி பகவான் குரு பயிற்சி வந்து இவங்களுக்கு நல்ல முன்னெடுத்தணும். ராகு கேது பயிற்சிகள் மாறும்பொழுது 12ஆம் இடத்துல இருக்கும் ராகு பகவான் வந்து இவங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ அப்படி போகிறதுனால லாபம் வர வேண்டிய இடத்துல ஒரு சில சமயங்களில் தாமதமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறைய தொழில் முனைவோருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து இது பண்ணலாம். ஸ்பெக்குலேஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட்டு, ஷேர் மார்க்கெட்ஸ், ஸோ இதிலெல்லாம் போச்சு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஏற்றம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். பண விஷயத்தில் பொருளாதாரம் ஏற்றம் நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து சகோதரர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பேச்சுவார்த்தைகள் பேசும்போதும் நடவடிக்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது இவர்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஆக மொத்தம் இந்த ஆண்டு வந்து இவர்களுக்கு ஒரு தரம் மிகுந்த ஒரு நல்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வெற்றி தரும் ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று சொல்லி இந்த தலைப்பை இதோடு முடிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.